வெல்கம் டு அபி சஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிக்கிள் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கூட நான் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு கடைசியில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்கிள் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம மசாலாவை வறுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா சூடானதும் இந்த மாதிரி நல்லா பொட்டி தெரிக்கும். இந்த டைமில் இது நல்லா வறுபட்டதும் இதை எடுத்து இன்னொரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஜீரகம் போட்டு வறுத்துடலாம். ஜீரகமும் நல்லா வறுத்து முடியும் போது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும். இதையும் அப்படியே அதே பவுலில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம வெந்தயமும் போட்டு இந்த மாதிரி கலர் வந்ததும் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேனில் இருக்கிற சூட்லேயே நம்ம பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம சில்லி பவுடரும் மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு பிறகு க்ளீனான ஒரு மிக்ஸி பவுல் எடுத்து அதில் நம்மளோட கடுகு, ஜீரகம், உலுவா இவ்வளோ சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம சில்லி பவுடரும் மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட நான் இன்றைக்கி சால்ட் சேர்க்கலை. சால்ட் நம்ம பிக்கிள் யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ குவான்டிட்டிக்கு பிக்கிள் யூஸ் பண்ண போகிறோமோ அது பொறுத்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இவ்வளவு தான். இப்போது ஒரு மேங்கோ பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு மேங்கோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பிக்கிள் போடுறதுக்கு முன்னாடி இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். நல்லா தொடச்சிட்டு இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேங்கோவெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ பீசஸ் எல்லாம் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பொடிச்சு வச்சுருக்கிற பிக்கிள் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டும் நம்ம இதிலையே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு மசாலா கொஞ்சம் கூட தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி சால்ட்டுமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு, வரமிளகாய், கறி லீஃப் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம மேங்கோக்கு கூட போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஆயில் கொஞ்சம் மேலே நிற்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஆயில் எடுத்து ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணின இந்த மேங்கோ பிக்கிள்ஸ் எல்லாமே நல்ல ஏர்டைட்டான ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு மேங்கோ பிக்கிள் சூப்பராக கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸு, நெல்லிக்காய், அப்புறம் ஆனியன் இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டன்ட் பிக்கிள் மசாலா யூஸ் பண்ணி அருமையாக நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். பிக்கிள் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு தயிர் சாதம் ஞாபகம் வரும். நான் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு கூட தான் சர்வ் பண்ணியிருக்கிறேன். நான் சாதம் தாளிக்கலை. உங்களுக்கு தயிர் சாதம் தாளித்து சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க. நான் தாளித்த தயிர் சாதம் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் பிக்கிள் மசாலா நம்ம வீட்டிலையே செய்து நம்ம பிக்கிளும் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ஈஸியாக பிக்கிள் செஞ்சு சர்வ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபி ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.